என்னங்க முதலமைச்சர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு காலையில திருப்பூர்ல ஆட்டோல ஏத்திட்டு சந்தைக்கு போயிட்டு வந்திருக்காங்க. போற வழியில இந்த மாதிரி வழிமறைச்சு இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கல 200 லஞ்சம் கொடுத்தனே வாங்கிட்டாரு. வாங்கின உடனே பக்கத்துல யாரோ வீடியோ எடுத்து போட்டாங்க போல, மேல் இடத்துக்கு போயிடுச்சு. ஸ்பாட்ல சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் எங்க தப்பு நடந்தாலும் ஸ்பாட்லேயே அடி விழுகுது. இதை பார்க்கும்போது தமிழ்நாடு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா நினைக்கிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் தான் அடுத்தடுத்த கோரிக்கை வச்சுட்டே இருக்காரு. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க பாக்குறதுக்கு. நம்ம பொள்ளாச்சிக்குள்ள ஒயின் ஷாப் முக்காவாசி தூக்கிட்டாங்க. காலையில 12 மணிக்கு தோணும்னா நைட்டு 10 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நிறைய முக்கியமான இடத்துல ஒயின் ஷாப்பை தூக்கிட்டாங்க. இது பொதுமக்கள் நிம்மதியா நடக்கலாங்க. அதையும் தாண்டி நம்ம பொள்ளாச்சிக்குள்ள அம்மா உணவகத்தை மறு ஆய்வு பண்றாங்க. சாப்பாடோட குவாலிட்டியும் பில்டிங் குவாலிட்டியும் இன்னும் தரமா இருக்க போது. அதை நம்பி நிறைய பேர் அங்கே சாப்பிட்டு இருக்காங்க. நிம்மதியா அவங்களும் சாப்பிடுவாங்க. ஸோ முதலமைச்சர் அவர்கள் அடுத்தடுத்த கோரிக்கை வைக்கிறது பார்க்க நல்லா இருக்கு. ரேஷன் கடையில பார்த்துட்டீங்கன்னா அது கோரிக்கை நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இப்போ ரேஷன் கடையில் இருக்கிற தரமான பொருளையும் கொடுக்கறதுக்காக அடுத்த நடவடிக்கை எடுக்க போறாரு. தப்பு யாருமே பண்ண முடியாது, யாரும் திருட முடியாது. இந்த ஆட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம்.